ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ்பங்கusandhai. நான் உங்கள் கோபி. இன்னைக்கு இந்த வீடியோவில் வேதாந்தோட அப்டேட்டை பார்க்கலாம். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட டெட் இஷ்யூஸோட அப்டேட்டை பார்க்கலாம். அண்ட் அவங்களோட டிவிடெண்ட் அண்ட் பாண்ட்ஸ் ஆர் லோன் மெச்சூரிட்டிஸோட பேமெண்ட்டை பற்றியும் பார்க்கலாம். அண்ட் ஈவன் வேதாந்தா அண்ட் ஃபாக்ஸ்கானோட ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ரப்போசலுக்கு சில நெகட்டிவ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு, அதையும் பார்க்கலாம். அண்ட் வெல்ஸ்பன் கார்ப்போட Q4 ரிசல்ட்ஸ் அண்ட் அவங்க கொடுத்த கேபெக்ஸ் ரிலேட்டடான அப்டேட் அண்ட் டிக்சனோட நியூ பார்ட்னர்ஷிப்போட அப்டேட் அண்ட் HDFC AMCயோட KK மிஸ்ரியோட ரிட்டையர்மெண்ட்டோட அப்டேட் அண்ட் பூனவல்லா ஃபின்கார்ப்புக்கு RBI கொடுத்த அப்ரூவலோட அப்டேட் அண்ட் இன்னைக்கு தெகா இண்டஸ்ட்ரீஸ் 10% ரைஸ் ஆகி அப்பர் சைக்கிள் ஹிட் பண்ணதுக்கான அப்டேட் அண்ட் ஈவன் கோல் இந்தியாவோட OFSோட அப்டேட்டையும் பார்த்துட்டு இன்னைக்கான FIS அண்ட் DASஓட டேட்டா அண்ட் என்னோட ட்ரேடிங் போர்ஷனோட அப்டேட் அண்ட் நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயினோட டேட்டா அண்ட் ஃபைனலாக இன்னைக்கான கோட் பார்த்துட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு Nifty 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.53% நெகட்டிவ்ல 18,534 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 308 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.69% நெகட்டிவ்ல 44,128 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு டெட் சீலிங்கை இன்க்ரீஸ் பண்ணலாமான்றதுக்கான ஓட்டு வந்து யூஎஸ்ல நடக்கும். ஸோ அதில் இருந்து எந்த மாதிரி அப்டேட்ஸ் வருதுன்றதை பொறுத்து ஓவரால் ஈக்விட்டி மார்க்கெட்டுன்றது ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் இன்னைக்கு Nifty 50ல் அதிகமான வெயிட்டேஜஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ்லேயே மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் நெகட்டிவாக தான் ரியாக்டாக இருந்தது. அண்ட் அதுலேயும் ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நெகட்டிவாக ரியாக்டாக இருந்தது. அண்ட் அதுவே ICICI பேங்க் அண்ட் இந்துஸ்தான் யூனிலிவரோட ஷேர் ப்ரைஸ் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக ரைஸாக இருந்தது. அண்ட் ஓவரால் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ டொரண்ட் ஃபார்மா, டிக்சான் டெக்னாலஜிஸ், PA இண்டஸ்ட்ரீஸ், எஸ்கார்ட்ஸ் அண்ட் கோஃபோர்ஜ். அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ ONGC, NTPC, SBI கார்டு, கோல் இண்டியா அண்ட் வேதாந்தா லிமிடெட். அண்ட் இன்னைக்கு ஓவரால் ஷார்ட் கவரிங் ஸ்டாக்ஸ்னு பார்க்குறப்போ பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், இப்கா லேபரேட்டரிஸ் அண்ட் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸில் ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. ஓகே, ஃபர்தர் இன்னைக்கு மார்க்கெட்டோட முக்கியமான நியூஸ் அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்ததீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து வேதாந்தாவோட அப்டேட்டை பார்க்கலாம். வேதாந்தாவோட பேரண்ட் கம்பெனியான வேதாந்தா ரிசோர்ஸஸ்ன்றவங்க அவங்களோட கிராஸ் டெட்டை குறைச்சிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது அரௌண்ட் ஏப்ரல் மந்தில் அவங்களோட கிராஸ் டெட்டுன்றது அரௌண்ட் $6.8 பில்லியன் இருந்தது. அது இப்போ அரௌண்ட் $6.4 பில்லியன் குறைச்சிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் சில வருஷத்தில் இந்த கிராஸ் டெட்டுன்றதை ஜீரோக்கு கொண்டு வர போகிறதாவும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே போல் இந்த மே அண்ட் ஜூன் மந்தில் மெச்சூர் ஆகிற லோன்ஸ் அண்ட் பாண்ட்ஸை வந்து பே பண்ணியிருக்கிறதாவும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக வந்து CNBC TV 18க்கு வேதாந்தாவோட சேர்மனான அனில் அகர்வால் கொடுத்த அப்டேட்ஸ்னு பார்க்குறப்போ நாங்கள் கம்பெனியில் கேஷை ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ அது எங்களோட டிவிடெண்ட்ஸை பே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுது. அண்ட் எங்களோட லெண்டர்ஸ் அண்ட் பேங்க்ஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. அண்ட் ஃபியூவர்ஸில் ஜீரோ டெட் கம்பெனியாக மாற போகிறோம். அண்ட் பேமெண்ட்ஸ்ன்றது முன்னாடியும் நாங்கள் பே பண்ணியிருக்கோம் அண்ட் ஃபியூச்சர்லையும் நாங்கள் பே பண்ணுவோம். ஆக்சுவலாக இங்கே பேமெண்ட்ஸ்ன்றது அவங்களோட பாண்ட்ஸ் ஆர் லோன்ஸோட மெச்சூரிட்டி பேமெண்ட்டை சொல்கிறாங்க. ஸோ இப்படி இந்த அப்டேட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவான அப்டேட்ஸாக இருக்கிறப்போ சில நியூஸ் சேனல்ஸ் வந்து சில நெகட்டிவ் அப்டேட்ஸும் ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது வேதாந்தா அண்ட் ஃபாக்ஸ்கான் கம்பெனி சேர்ந்து ப்ரப்போஸ் பண்ண ஜாயிண்ட் வெஞ்சருக்கு கவர்மெண்ட் இன்சென்டிவ்ஸை ப்ரொவைட் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரியும் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஈவன் அவங்களோட ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரியும் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் அதுக்கான காரணமாக அந்த நியூஸ் சேனல்ஸ் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா இவங்களோட ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வந்து மீட் பண்ணலன்ற மாதிரியும் அண்ட் இந்த ரெண்டு பிளேயர்ஸ் அதாவது ஃபாக்ஸ்கான் கம்பெனியும் அண்ட் வேதாந்தா கம்பெனியும் சிப் மேக்கிங்கில் புதுசான பிளேயர்ஸாக இருக்கிறதுனாலையும் இந்த ப்ரப்போசல் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதை பற்றி மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடியோட ராஜீவ் சந்திரசேகர் வந்து CNBC TV 18க்கு என்ன அப்டேட் கொடுத்துருந்தாருன்னா வேதாந்தா கம்பெனி வந்து இன்னும் 28 நானோமீட்டர் ஃபேப்ரிகேஷனோட டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாவும் அண்ட் அவங்க இப்போத்துக்கு 40 நானோமீட்டர் டெக்னாலஜியில் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதாவும் அண்ட் ஆல்ரெடி ஓப்பன் ஆன விண்டோன்றது வெறும் 45 டேஸுக்கு தான் இருந்ததுனால இப்போ புது விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்கிறதாவும் அண்ட் இதில் வேதாந்தா வந்து மறுபடியும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போத்துக்கு எந்த ஒரு ப்ரப்போசலும் ரிஜெக்ட் ஆகலன்னு சொல்லியிருக்காரு. எனவே இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு வேதாந்தாவோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 2.56% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து வெல்ஸ்பன் கார்ப்போட Q4 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 102% அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவே ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக வந்திருக்கு. அண்ட் அதுவே குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் எல்லாமே ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் கம்பெனி கொடுத்த சில அப்டேட்ஸ்னு பார்க்குறப்போ
இப்போத்துக்கு அவங்களோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களோட எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸஸை க்ரோ பண்ணுறதுக்கு அவங்களோட டைம் அண்ட் ரிசோர்ஸஸை இன்வெஸ்ட் பண்ண போகிறதாகவும் அண்ட் இன்னும் நெக்ஸ்ட் 1.5 இயர்ஸில் அவங்களோட நெட் டெட்டை 0 கொண்டு வர போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் கம்பெனி இந்த ஃபினான்ஷியல் 2024 கைடன்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் 2024 ரெவன்யூன்றது அரௌண்ட் 50% க்ரோ ஆகும்னு கைடன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு வெல்ஸ்பன் கார்ப்போட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 3.99% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த டிக்சன் டெக்னாலஜிஸோட அப்டேட்டை பார்க்கலாம். டிக்சன் டெக்னாலஜிஸ் கம்பெனி வந்து Xiaomi இந்தியாவோட பார்ட்னர் ஆக போகிறதாகவும் அண்ட் அப்படி பார்ட்னர் ஆகி இந்தியாவில் மொபைல் ஃபோன்ஸை மேனுஃபேக்சர் பண்ண போகிறதாகவும் அண்ட் ஈவன் அப்படி மேனுஃபேக்சர் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸை இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறதாகவும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி மொபைல் ஃபோன்ஸை இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு Xiaomi இந்தியாவோட பார்ட்னர் ஆக போகிறோன்னு டிக்சன் டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்னால இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே டிக்சன் டெக்னாலஜிஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5.33% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து HDFC AMCயோட அப்டேட்டை பார்க்கலாம். HDFC AMCயோட நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரான KK மிஸ்ரியோட டென்யூர்ன்றது முடிய போகுது அண்ட் அவர் அடுத்த ரீஅப்பாயின்மெண்ட்டுக்கும் எலிஜிபிளாக இருந்தாலும் ரீஅப்பாயின்மெண்ட் பண்ண வேணான்னு கேட்டுக்கிட்டாரு. அண்ட் ஆக்சுவலாக KK மிஸ்ரி வந்து போன வருஷமே இது ரிலேட்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாருன்னே சொல்லலாம். அதாவது HDFC பேங்க் அண்ட் HDFCயோட மர்ஜருக்கு அப்புறமா ரிட்டையர் ஆகணுன்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருந்தாரு. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு HDFC AMCயோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 0.61% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து பூனவல்லா ஃபின்கார்ப்போட அப்டேட்டை பார்க்கலாம். பூனவல்லா ஃபின்கார்ப் கம்பெனி வந்து பூனவல்லா ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனியில் இருக்கிற அவங்களோட என்டையர் ஸ்டேக்கான 24.98 crore ஷேர்ஸை TPG குளோபல்ன்ற என்டிட்டிக்கு செல் பண்ணுறதுக்கு RBI அப்ரூவ் பண்ணியிருக்கிறதா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது பூனவல்லா ஃபின்கார்ப் கம்பெனியோட விஷன் 2025ன்றதில் ஒரு பார்ட்டாக அவங்களோட ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனியோட ஸ்டேக்கை செல் பண்ணி டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ன்ற கம்பெனியில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்காக லாஸ்ட் டிசம்பரே பார்த்தீங்கன்னா பூனவல்லா ஹவுசிங் ஃபினான்ஸில் இருக்கிறவங்களோட என்டையர் ஸ்டேக்கை TPG குளோபல்ன்றவங்களுக்கு 3,900 crores செல் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு இப்போ RBI அப்ரூவல் கொடுத்துருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு பூனவல்லா ஃபின்கார்ப்போட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 1.71% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்றைக்கி தெகா இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்பர் சைக்கிட் வெயிட் பண்ணியிருந்தது. ஸோ அதுக்கான ரீசன்ஸ்னு பார்க்குறப்ப அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ்ன்றது நல்லாவே வந்திருக்குன்னு சொல்லலாம். அதாவது அவங்களோட Q4 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூன்றது ஆல்மோஸ்ட் 36.7% அதிகமாக இருக்குது அண்ட் ப்ராஃபிட்ன்றது 58% அதிகமாக இருக்குது அண்ட் அதுவே மார்ஜின்ஸுன்றது 23.8%லேருந்து 25.9%க்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் ஈவன் எங்களோட ரிசல்ட்ஸ்ன்றது குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்பவும் நல்லாவே வந்திருக்கு. ஸோ இதனால் தெகா இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 10% ப்ரைஸ் ஆகி அப்பர் சர்க்கிட்டை ஹிட் பண்ணியிருக்கு. ஓகே, அடுத்து கோல் இண்டியா ரிலேட்டடாக 2 முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு, அதை பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து கோல் இண்டியாவோட ப்ரைஸ் ஹைக்கோட அப்டேட். அதாவது G2லேருந்து G10க்கான கிரேட் கோல்ஸோட ப்ரைஸை 8% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதாகவும் அண்ட் இதனால் ஃபினான்ஷியல் 2024 ரெவன்யூவில் அடிஷ்னலாக 2,700 crores ஆட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக இந்த ப்ரைஸ் ஹைக்குன்றது இப்போ கம்பெனி ரீசெண்டாக இன்க்ரீஸ் பண்ண வேஜஸோட இம்பேக்டை ஒரு 50% தான் ஆஃப்செட் பண்ணணும்னு சொல்லலாம். அதாவது ரீசெண்டாக கோல் இண்டியா அண்ட் 4 சென்ட்ரல் ட்ரேட் யூனியன்ஸ் பேசி ஹையர் வேஜ் பில்லை வந்து அக்ரி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வேஜ் பில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் 2024 அரௌண்ட் 6,000 crores இருக்க போகுது. ஸோ அந்த விதத்தில் இப்போ ப்ரைஸ் ஹைக் பண்ணி 2,700 crores எக்ஸ்ட்ரா வருதுன்றது அந்த வேஜ் பில்லோட 50% ஆஃப்செட் பண்ணணும்னு சொல்லலாம். அண்ட் ஈவன் நியர் டேர்ம் டு மீடியம் டேர்மில் கோலோட ப்ரைஸஸை ஃபர்தர் இன்க்ரீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். அதாவது இருக்கிற இன்ஃப்ளேஷனரி சுச்சுவேஷன்னாலையும் அண்ட் அப்கமிங் எலெக்ஷன்ஸ்னாலையும் ஃபர்தர் கோலோட ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்கன்னே எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா கோல் இண்டியாவோட OFS லான்ச். ஆக்சுவலாக இங்கே கோல் இண்டியா OFS லைக்லி டு பி லான்ச் டுமாரோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இதை ரெக்கார்ட் பண்ணுறப்போ கவர்மெண்ட் அதை அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது OFSனா ஆஃபர் ஃபார் சேல்னு சொல்லுவாங்க. பொதுவாக இப்படி ஆஃபர் ஃபார் சேல் வழியாக பப்ளிக்கு ஸ்டேக்கை செல் பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. அண்ட் கோல் இண்டியாவோட ப்ரமோட்டர்ஸ்ன்றது கவர்மெண்ட்ன்றதுனால இந்த ஆஃபர் ஃபார் சேல் வழியாக கவர்மெண்ட் வந்து 3% ஸ்டேக்கை செல் பண்ணி அரௌண்ட் 4,000 crore ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதை 1.5% ஸ்டேக்கு தான் ஆக்சுவலாக செல் பண்ண போகிறாங்க. பட் டிமாண்ட் அதிகமாக இருந்ததுன்னா ஓவராலாக 3% ஸ்டேக் செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் எந்த ப்ரைஸுக்கு அவங்களோட ஸ்டேக்கை செல் பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா 225 rupees per ஷேர்னு செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸை கம்பேர் பண்ணுறப்போ ஆல்மோஸ்ட் 6.7% டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்னே சொல்லலாம்.
ஸோ இப்படி டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் ஸ்டேக்கை செல் பண்ணுறப்போ பொதுவாக ஷேர் ப்ரைஸும் அந்த டிஸ்கவுண்டட் ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் சில டைம் இதோட ஷேர் ப்ரைஸ் வாங்கணும்னு நினச்சவங்க இப்படி டிஸ்கவுண்ட்டில் ஷேர் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா ஓப்பன் மார்க்கெட்டில் அதிகமாக பை பண்ணுறதுனாலையும் ஷேர் ப்ரைஸ் ரொம்பவே ஃபாலோ ஆகாமலையும் தடுக்கும். எனவே நாளைக்கு அதாவது ஜூன் 1 அன்னைக்கு நான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த OFSல அப்ளை பண்ணலாம். அண்ட் நாளான்னைக்கு அதாவது ஜூன் 2 அன்னைக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த OFSல அப்ளை பண்ணலாம். எனவே இந்த OFS அப்டேட்ன்றது இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்ச பிறகு வந்ததுனால இதோட இம்பேக்ட்ன்றது நாளைக்கு ஷேர் ப்ரைஸில் தெரியும். எனவே இன்றைக்கி கோல் இண்டியாவோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1.25% ஃபால் ஆகி 241.25ல் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து FIS அண்ட் DIS டேட்டா பார்க்கலாம். இன்றைக்கி FIS பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3406 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் DIS பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2529 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து இன்றைக்கி என்னோடய ட்ரேடிங் போர்ஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்றைக்கி புதுசாக மணப்புரம் ஃபினான்ஸோட ஜூன் எக்ஸ்பைரியோட 100 புட் ஆப்ஷனை 2 லாட் ஷார்ட் பண்ணியிருக்கேன். மற்றபடி வேறு எந்த ஒரு எக்ஸிஸ்டிங் போர்ஷனில் இருந்தும் எக்ஸிட் ஆகலை. இன்றைக்கி என்னோடய ஓவரால் ட்ரேடிங் போர்ஷனோட MTM ப்ராஃபிட்ன்றது ஆல்மோஸ்ட் 13,000 rupees இருக்குது. ஓகே, அடுத்து நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 18,700 ஆர் 18,800ல் அதிகமாக பில்ட் ஆயிருக்கு. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 18,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமாக பில்டாக இருந்தாலும் அதை தாண்டி 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இது டேட்டா படி பார்க்குறப்போ நிஃப்டியோட ரேஞ்சுன்றது இப்போ இமீடியட்டாக 18,300லேருந்து 18,700க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் அது ப்ராடர் ரேஞ்சுன்றது 18,000லேருந்து 18,800க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்த ஃபைன் லைனுக்கான கோட் பார்த்தீங்கன்னா ஹர்ட்டிங் அதர்ஸ் கேன் நெவர் ஹீல் யுவர் பெயின் பட் சர்விங் அதர்ஸ் கேன். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், குட் பை.